பூந்திலாம் பொரிச்சு கஷ்டப்படாமல் கடலைப்பருப்பில் சிம்பிளாக செய்யக்கூடிய லட்டு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடித்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தேவைப்பட்ட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே ரெடி பண்ண மாவை பக்கோடா மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1.25 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, வாசனைக்கு 3 ஏலக்காய், 1 சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக சூடு ஆறினோடனே கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.